நவராத்திரியினுடைய 8வது நாள் 29/9/2025. இன்னைக்கு என்னென்ன நட்சத்திரம் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர அதிபதியாக யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்வினி, மகம், மூலத்திற்கு அதிபதி கேது என்கின்ற கிரகம். இன்றைய தினத்தினுடைய தேவதை யாருன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தோம்னா மகா சரஸ்வதி தேவி அப்படிங்கிறவதான் இன்றைய தினத்தினுடைய தேவதை அப்படிங்கிற மாதிரியே சொல்றா. இன்றைய தினத்துலதான் பஞ்சாங்கத்துல சரஸ்வதி ஆவாகனம் அப்படிங்கிறதே கொடுத்திருப்பா. சார், சரஸ்வதிக்கும் மகா சரஸ்வதிக்கும் வித்தியாசம் இருக்கான்னா நிச்சயமாக உண்டு. பூஜா விதானம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மனைப்பலகையை எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த மனைப்பலகையிலே 5 தலை நாக வடிவில் கோலத்தினை இட்டு கொள்ள வேண்டியது. 5 தலை நாகம் மாதிரி ஒரு கோலத்தை போட்டுட்டு அந்த கோலத்தினுடைய நடுவிலே காமாட்சி அம்மன் விளக்கிலே நெய் ஊற்றி வைத்து அதனை ஏற்றி அதிலே முதலிலே சரஸ்வதி தேவியை ஆவாகனம் செய்ய வேண்டியது. அதற்கு பிறகு அன்றைய தினத்தினுடைய விசேஷ தேவதையாகிய மகா சரஸ்வதி தேவியை தியானம் செய்து ஆவாகனம் செய்ய வேண்டியது. அதனைத் தொடர்ந்து நட்சத்திர அதிபதியாகிய கேதுவையும் நினைத்து ஆவாகனத்தை செய்ய வேண்டியது. மல்லி அல்லது முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டியது. இன்றைய தினத்தினுடைய விசேஷமான நைவேத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கொள்ளு பொடி சாதம். இது போக காய்ச்சிய பாலிலே தேன் கலந்தும் நைவேத்தியம் செய்யலாம். முப்பருப்பு வடை நைவேத்தியம் செய்யலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு, மாதுளம்பழம் போன்றவற்றையும் நைவேத்தியம் செய்யலாம். கொலு வைக்கிறவா இன்னைக்கு சுண்டல் என்ன சார் போறதுன்னு சொன்னா நவதானியங்களையும் கலந்து நவதானிய சுண்டலாகவே போடலாம்.